இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாம் அவன் தேவை கிடையாது நான் சொல்லுவேன். சும்மா மியூசியம் முடிக்கிட்டு 3 கோடி தேவை இருக்கும், 3 கோடி தேவை போகணும், 1 கோடி தேவை தியேட்டர்ல போய் பாரு. நீ நல்ல ஆட்களுக்கு பிறந்த இந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. தென்பகுதியிலே குறிப்பாக தென்பகுதியிலே இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். எங்களுடைய முக்குளத்தூர் சம்பவம் இந்த படக்குழுவிற்கு நன்றி கடன் பெற்றிருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு ஒரு விஷயத்தை கூட பகிர்ந்துக்கிறேன். நானும் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு சொந்த தயாரிப்புல நான் இன்னைக்கு ஒரு சமூகத்தினுடைய தலைவராக சித்தரிக்கப்பட்டவன். எனக்கு கூட அந்த அறிவு இல்லை. நான் கெங்கை கொண்டான் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல தாய்மாமா கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் விரைவில் வரப்போகுது. எனக்கு அந்த உணர்வு இருந்துச்சா? தேவரையா வச்சு பண்ணணுங்கிற உணர்வு யாருக்கு இருந்துச்சு? என்னுடைய அன்பு சகோதரர் திரு SSR சத்யாவுக்கும் அதை துணிஞ்சு ஒரு தேவனுக்கு இல்லாத தைரியம் இந்த டைரக்டருக்கு வந்திருக்கு, இந்த பட குழுவிற்கு வந்திருக்கு. இந்த மேலே நான் சொல்றேன், பஷீர் பாய் இல்ல, இந்த பஷீர் தேவராக அழைக்கப்படுகிறார். இதுக்கு மேல யாருமே வேணாம், நானே பேசுறேன். படம் பார்த்த தென்பகுதியில் உள்ளவனா கேளுங்க. என் பேர் மூர்த்தி தேவர். வருடந்தோறும் 25 ஆண்டுகளா பல லட்சம் பேருக்கு பசுமன் தேவர் ஜெயந்திக்கு அன்னதானம் வழங்கி உள்ளேன். என்னை விட யார் பேச முடியும்? இனி நான் படம் பார்த்துட்டேன், நான் சொல்லணும். ஐயா அவருடைய ஆதங்கத்தை சொல்லிட்டாங்க. இந்த மேடையில் ஐயாவுக்கு அறிவுரை சொல்றதும் கிடையாது. நான் அவர் முன்னாடி வளர்ந்த பையன். என்னுடைய பேர் மூர்த்தி தேவர். படம் பார்த்தேன். அதாவது என்னுடைய தலைமுறைக்கு படம் சரியாக இருக்கு. என்னுடைய தலைமுறைக்கு, ஏன் பார்வைக்கு, ஐயாவுடைய வயதுக்கு, நான் உணவு வகையிலும் என்னுடைய ஒரு சில விஷயங்களும் என்னுடைய மாறுபட்டிருக்கும். ஐயாவுடைய வயது பார்வை அவங்களுடைய எக்ஸாக்டா இருக்கும்னு நினைக்கிறாங்க. சத்தியமா சொல்ல எந்த தேவையான இந்த படத்தை எடுக்க முடியாது. நான் ஒன்று சொல்றேன், ஒரு இயக்குனர் நிறைய மேடையில வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாருமே பிற சமூகத்துக்காரங்க. சத்தியமா அந்த வெட்கப்படுறோம். இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் நாங்க கோடி கோடியா அன்னதானம் பண்றது, விழாக்களுக்கு இந்த படம் எடுக்கணுங்க அறிவு எங்களுக்கு இருந்துச்சா? யாராவது செஞ்சோமா? அத எனக்கு தேவர்கள் உருவத்தை கொண்டு ஒரு தேவரை காட்டிருக்காருல, நான் தேவரை பார்க்கல. ஆனா கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக என்னுடைய தாத்தா காலத்திலிருந்து ஐயா நவமணி ஐயாவுக்கு தெரியும், நாங்கள் இந்த சமூகத்துக்கு எவ்வளவு தென்பகுதியில் எங்க குடும்பத்தினர் சமூகத்துக்காக பாடுபடுவோம் என்று ஐயா நவமணி ஐயாவுக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்றேன், என்னுடைய பார்வைக்கு ஐயா எக்ஸாக்டா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் சினிமா ரொம்ப எக்ஸாக்டா இருக்க முடியாது. ஏன்னா ஒரு பழைய 1957க்கு நம்மளை கொண்டு போறோங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அத கண்டிப்பா அந்த படக்குழுவினர் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நான் உறுதியா சொல்றேன். தென்பகுதியில ஐயாவுடைய ஆதங்கத்தை ஒரு சில விஷயங்களை ஏன்னா இஸ் சீனியர், அவங்க ஒரு பெரியா இருக்கிறதுனால என்னுடைய பேச்சை கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. சத்தியமா இல்லையா, உங்களை உதாசனப்படுத்தல. இன்னைக்கு இந்த உழைப்பு, இந்த மேடை உங்களுக்கான மேடை. ஏன்னா நீங்க எழுதி கொடுத்த ஒவ்வொரு வைர வரிகளை முன்னிறுத்தி தான் அவங்க பண்ணிருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் அவங்க இந்த காலகட்டத்துக்கு தகுந்தவாறு எக்ஸாக்டா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில விஷயம் சொன்னா கான்ட்ரவர்சியாவும் போயிடும்ல. அதனால சத்தியமா சொல்றேன், தேவரான சொல்றேன், இந்த படத்தை எடுக்கக்கூடிய எந்த தேவரான பல்லாயிரம் கோடி வச்சிருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமுதாய தொழிலதிபர் எவ்வளவு செய்ய முடியுமா? இன்னைக்கு செஞ்சிருக்கார். ஒரு சென்னை மாவட்டத்தில் பிறந்திருக்கார். தென்பகுதியில வேற சமுதாயத்தை சென்னை மாநிலத்தில் பிறந்த ஒரு ப்ரொடியூசர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கார். அண்ணா அரவிந்தராஜ் அண்ணா அவர்லாம் அப்ப உள்ள ஒரு பெரிய டைரக்டர். நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஐயாவுடைய வரலாறு மிக சிறப்பாக சத்தியமா படம் அருமையா வந்திருக்கு. இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாம் அவன் தேவை கிடையாது நான் சொல்லுவேன். சும்மா மியூசியம் முடிக்கிட்டு 3 கோடி தேவை இருக்கும், 3 கோடி தேவை போகணும், 1 கோடி தேவை தியேட்டர்ல போய் பாரு. நீ நல்ல ஆட்களுக்கு பிறந்த இந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. தென்பகுதியிலே குறிப்பாக தென்பகுதியிலே இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். எங்களுடைய முக்குளத்தூர் சம்பவம் இந்த படக்குழுவிற்கு நன்றி கடன் பெற்றிருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரல சும்மா
இந்த மேடையில உண்மையை சொல்றேன், நான் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு ஒரு விஷயத்தை கூட பகிர்ந்துக்கிறேன். நானும் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு சொந்த தயாரிப்புல நான் இன்னைக்கு ஒரு சமூகத்தினுடைய தலைவராக சித்தரிக்கப்பட்டவன். எனக்கு கூட அந்த அறிவு இல்லை. நான் கெங்கை கொண்டான் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல தாய்மாமா கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் விரைவில் வரப்போகுது. எனக்கு அந்த உணர்வு இருந்துச்சா? தேவரையா வச்சு பண்ணணுங்கிற உணர்வு யாருக்கு இருந்துச்சு? என்னுடைய அன்பு சகோதரர் திரு SSR சத்யாவுக்கும் அதை துணிஞ்சு ஒரு தேவனுக்கு இல்லாத தைரியம் இந்த டைரக்டருக்கு வந்திருக்கு, இந்த பட குழுவிற்கு வந்திருக்கு. இந்த 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 மேலே நான் சொல்றேன், பஷீர் பாய் இல்ல, இந்த பஷீர் தேவராக அழைக்கப்படுகிறார்.